வெல்கம் டு டுடே வேர்ல்ட். 10th 12th இரண்டாம் கட்ட அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சது. போன வாட்டி நோ ட்ரக்ஸ் அதெல்லாம் பேசியிருந்தாரு. இந்த வாட்டி எல்லாருமே எதிர்பார்த்தது தான் நீட்ட பத்தி ரொம்ப சூப்பரா பேசியிருந்தாரு. போன வாரம் நடந்த ஃபங்க்ஷன்ல காவி பொட்டு வச்சுட்டு வந்துட்டாரு. இவர் பிஜேபி பி டீம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீட்ட பத்தி பேசல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தற்குறி ஓவரா ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதுக்கெல்லாம் மூஞ்சார் அடிச்ச பதிவு தான் ஒரு மாதிரி கொடுத்திருக்காரு அவரு. நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கறத இந்த செய்திகள் மூலியமா நாம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. ஃபயரா இருக்காருங்க. போன வாட்டி தமிழக அரசை எதிர்த்து பேசினாரு. இந்த வாட்டி ஒன்றிய அரசை எதிர்த்து பேசியிருக்காரு. இந்த நீட் நமக்கு வேணாங்க. ஏன்னா நிறைய பேர் இறந்து போறாங்க. இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, ரிச்சா இருக்கவன் எக்ஸாமுக்கு முன்னாடி நாளே காசு குடுத்து கொஸ்டின் பேப்பரை வாங்கிடுறான். ஒரு கொஸ்டின் பேப்பரோட விலை 30 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஏழை எளிய மக்கள் என்னதாங்க பண்ணுவாங்க? அவன் எவ்வளவு கனவோட இருந்திருப்பான். ராத்திரி பகல் வெயில் மழைன்னு பாராம படிச்சிருப்பான். நீங்க அசால்ட்டா காசு குடுத்து வாங்கிறீங்க. இப்படி பண்றதுனால இந்தியா ஃபுல்லா இப்ப எதிர்த்துட்டு இருக்காங்க. நீட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் கட்சி தலைவரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. அதுல தளபதியும் இப்ப கை கோர்த்திருக்காரு. நீட்டோட கண்ட்ரோல் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாங்க, இது முற்றிலும் உண்மைதான். ஏன்னா நீட்டோட எந்த பவரும் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்க முடியாது. எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டால மட்டும் தான் எடுக்க முடியும். திருநங்கைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காருங்க. திருநங்கை பிளைண்டா இருக்கவங்க எல்லாருமே உட்கார வச்சுட்டு நடுவுல தளபதி உட்கார வச்சு பேசியிருப்பாரு. அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டேஜ்லயும் எமோஷனலா பேசியிருப்பாங்க. இதுதாங்க எனக்கு ரொம்பவே புடிச்சமான ஒரு விஷயம். போன வாரம் நடந்த ஃபங்ஷன்ல ஜாதியால வன்கொடுமை செய்யப்பட்ட சின்னதுரைய பக்கத்துல உட்கார வச்சு பேசியிருப்பாரு. ஜாதி, மதம், டிரான்ஸ்ஜெண்டர், பிளைண்ட் யாரா இருந்தாலும் சரி, பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் குடுத்திருக்காரு. அத ப்ரூவும் பண்ணியிருக்காரு. வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸா பஞ்சோட முடிச்சிருக்காரு. உங்களுக்கு கண்டிப்பா 2026ல வெற்றி நிச்சயம் தலைவா. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரணும். அது தளபதியால மட்டும் தான் முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு போங்க.